அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். இந்த நாளிலே 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 29வது வசனத்தினுடைய ஒரு பகுதியில், தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார் என்று எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஒரு வார்த்தை. என்ன அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தது என்னன்னா, திரளான ஆஸ்தியை கர்த்தர் கொடுத்தார், மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார் என்று. அவனுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு என்னையா காரணம்? அவன் செய்த என்ன தியாகம், என்ன அர்ப்பணிப்பு? இவையெல்லாம் யோசிக்கிறத விட கர்த்தருடைய மனசு, அவருடைய கிருபை, இதுதான் மேலோங்கி இருக்கிறது. அப்போ தேவனுடைய குணாதிசயங்களில் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. என்னென்னா, ஒருவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா அவனை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறவர் என்று. அப்போது நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையுமே செய்து முடித்த ஆண்டவர், அவருடைய ஜீவனையே கொடுத்த தெய்வம், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி என்று பார்க்கிறோம். அப்போ திரளான ஆசீர்வாதங்களை மட்டும்தானா? எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்க மிகச்சிறந்த ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்துவானவர். அப்போ அவனுடைய வாழ்விலே மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். ஆனால் என் வாழ்விலே என்று உங்களுடைய வாழ்க்கையிலே பல கேள்விகள் இருக்கலாம். குறிப்பாக பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடியை நினைத்து நினைத்து எப்பொழுது என் தேவன் என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி காத்திருக்கலாம். ஒரு ஏக்கம் கூட வரலாம். அருமையானவர்களே, அந்த எசேக்கியாவை மகா திரளான ஆஸ்திகளை கொடுத்து ஆசீர்வதித்தார், உயர்த்தினார் என்றால், நீங்களும் நானும் என்ன எந்த விதத்தில் குறைவானவர்கள்? ஒன்றிலுமே குறைவில்லை. ஏன்னா நாம் எல்லாருமே அவருடைய பிள்ளைகளாகத்தானே இருக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய குணாதிசயங்கள் மாறவே மாறாது. அவர் நேற்றுமின்றி என்றும் மாறாது. அப்போ எசேக்கியாவை ஆசீர்வதித்தார்னா என்னையும் உங்களை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். இந்த ஆசீர்வாதத்தை ஏற்கனவே சிலுவையிலே கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? கொடுத்துட்டாரு. அப்போ நான் என்ன செய்யணும்னா, நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நானும் ஆரோக்கியமாக்கப்பட்டவன், நானும் சாபத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட்டவன், நானும் ஒரு ஐஸ்வர்யவான், நான் ஒரு நீதிமான் என்று ஆவிக்குரிய மகா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றிருக்கிறோம் சிலுவையில். ஆகவே அன்றைக்கு அவனுக்கு கிடைத்தது தான் ஏதோ 10ல் ஒரு பேருக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும், எனக்கெல்லாம் கிடைக்குமா? இல்லை. சிலுவையில் இயேசு கிறிஸ்து அனைத்து மக்களுக்காகத்தான் இரத்தத்தை சிந்தினார். அதை விசுவாசித்தவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ என்னையும் என் தேவன் ஆசீர்வதித்துட்டார் என்று நானும் நீங்களும் விசுவாசிக்க நம்முடைய மனசு அப்படி கர்த்தர் என்னை உயர்த்திட்டார் என்ற அந்த சிந்தனைக்குள் வர வர நம்முடைய எண்ணத்தை போலவே நம்முடைய வாழ்க்கை அமையும். நம்முடைய உள் மனதுக்குள் இருக்கக்கூடிய விசுவாசத்தின் அளவின்படியே நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றி அமையும். ஆகவே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து விட்டார் என்றதான முழு நிச்சயத்தோடு, அந்த விசுவாசத்தோடு காத்திருப்போம். எல்லா விதமான நன்மைகளும் உள்ளடக்கின இயேசு கிறிஸ்துவான எனக்குள்ள உங்களுக்குள் வந்ததே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆகவே நாம் அப்படிப்பட்ட திரளான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். இனி வரக்கூடியதான நாட்களிலே விசுவாசித்து அறிக்கை செய்து அதை அனுபவிக்கப் போகிறோம். நிச்சயமாக நாம் அனுபவிக்க பிறந்திருக்கிறோம். அது நடக்கும். பரலோக பிதாவே, எசேக்கியாவுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் மிகப்பெரியது. அதே போல எங்களுக்கும் சிலுவையில் கொடுத்துட்டீர். கொடுத்ததை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்து நாங்கள் பெற்று ஆண்டு அனுபவிக்கிற ஒரு காலம் இந்த காலம். அப்படிப்பட்ட நல்ல காலத்தில் எங்களை வைத்திருக்கிறேன். நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவரே விசுவாசத்தினுடைய கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே வெற்றி மேல் வெற்றி அடையட்டும். நன்மையும் கிருபை எங்கள் வாழ்வில் தொடரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. நாம் விசுவாசித்து அறிக்கை செய்து பெற்றுக்கொள்வோம். நன்றி.